ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Adobe Premiere Proல ஒரு வீடியோல இருக்க கலர் தீம் இன்னொரு வீடியோல இருக்க கலர் தீமோட எப்படி மேட்ச் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கைஸ், இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட ரெண்டு வீடியோ கிளிப் இருக்கு. ஸோ என்கிட்ட இந்த ஒரு வீடியோ கிளிப் இருக்கு, இது பக்கத்துல இன்னொரு வீடியோ கிளிப் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கிளிப் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கிளிப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரீனிஷா ரொம்ப பச்சை பசேல்னு அப்படின்ற ஒரு தீம் நமக்கு இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சோ இதே மரங்க செடிங்க எல்லாமே இருக்கு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கலரிங் அந்த அளவுக்கு இல்ல. சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க ஒரு கிரீனிஷ் தீம் இந்த இடத்துல இருக்கிற ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு ஃபீல நான் இதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நான் பாக்குறேன். சோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு நான் மாத்தணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா நான் விண்டோஸ்க்கு போறேன். விண்டோஸ்ல போயிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லூமிட்ரிக் கலர் அப்படின்ற ஒரு பேனல் இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். சோ இப்படி கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு லூமிட்ரிக் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கலர் வீல் அண்ட் மேட்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ இப்படி கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த பேனல் ஓப்பன் ஆகும். இப்படி இந்த பேனல் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இதை நம்ம வந்து ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிளே ஹெட்டை ஸோ நான் இந்த கிளிப்ல வச்சுக்கிறேன். இப்படி மாற்ற வேண்டிய இந்த கிளிப்ல என்னுடைய பிளே ஹெட்டை நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க கம்பேரிசன் வியூ அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஸோ இப்படி கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ரெண்டு வியூ எனக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இதை பாத்தீங்க அப்படின்னா நான் இதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்க போற வியூ. ஸோ இதை நான் மாத்த வேண்டிய இந்த கிளிப் பக்கத்துல இருக்கு. இது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இது மாதிரி நம்ம மாத்திக்க முடியும். ரைட், இதுக்கு அடுத்தது என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த வியூ பர்பஸை நம்ம இப்படி மாத்துறோம். இந்த வெர்டிகல் வியூ ஸ்பிளிட்டை நீங்க இப்படி மாத்தினாலும் மாத்திக்கலாம், இல்ல நீங்க இப்படி மாத்தினாலும் மாத்த முடியும். ஸோ இப்படி நம்மளால மாத்திக்க முடியும். ஜஸ்ட் இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கே நான் போயிடுறேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் ரைட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லயே எனக்கு இருக்கட்டும். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோ இந்த இடத்துல இருக்கிற கலர் தீமை நான் இதுல வந்து மாத்தணும். சோ இதுல வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோ இந்த பேனல்ல இருக்கிற ஃபேஸ் டிடெக்ஷனை நான் டிசேபிள் பண்ணிடுறேன். இது டிஃபால்ட்டா எனேபிள் தான் இருக்கும். இதை நான் டிசேபிள் பண்ணிடுறேன். இப்படி டிசேபிள் பண்ணிட்டு இது பக்கத்துல இருக்கிற அப்ளை மேட்சஸ் அப்படின்னு நான் வந்து கிளிக் பண்றேன். சோ அப்படி கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க கொஞ்ச நேரத்துல நமக்கு இந்த கிரீனிஷா நமக்கு வந்துடும். சோ இப்போ நமக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரு கலர் தீம் நமக்கு இதுல வந்து நம்ம மாறிடுச்சு. இப்போ நான் இதுல இருந்து நான் வெளியில வரணும், எனக்கு இந்த ரெண்டு வியூல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா இந்த கம்பேரிசன் வியூவை நான் மறுபடியும் கிளிக் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இது வந்துருச்சு. இப்போ நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சோ இந்த இடத்துல எஃப்எக்ஸ் நீங்க ஒரு முறை கிளிக் பண்ணுங்க. இது பிஃபோர், இது ஆஃப்டர். சோ இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலர் மேட்சை நம்ம பண்ணிக்க முடியும். அடுத்து இந்த ஆப்ஷனை நான் இன்னொரு கிளிப்புக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் 2ல நான் இன்னொரு வீடியோ வச்சிருக்கேன். பாத்தீங்க அப்படின்னா சோ இது வந்து கரெக்டா இருக்கிற ஒரு லைட்டிங். சோ இந்த ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டான லைட்டிங்லயும் கரெக்டான கலர் டோன்லயும் இருக்கு. சோ இது பக்கத்துல இருக்க வீடியோ பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட் இந்த ஸ்கின் டோன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டல்லா இருக்கு. அதுவும் பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் லைட்டிங் இல்லாம இருக்கு. சோ இப்ப நான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு லைட்டிங்கும் ஒரு ஃபேஸ்ல இருக்கிற ஒரு கலர் டோனும் நான் இதுக்கு நான் வந்து மாத்தணும்னு நினைக்கிறேன். சோ இதை வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோ நான் மேட்ச் பண்ண வேண்டிய அந்த கிளிப்புக்கு மேல நான் இந்த பிளே ஹெட்டை வச்சுக்கிறேன். இப்படி வச்சுட்டு பிறகு இந்த லூமிட்ரிக் கலர்ல இருக்கிற கலர் வீல் அண்ட் மேட்ச் அப்படின்ற ஆப்ஷன்ல இப்போ நான் இந்த ஃபேஸ் நான் டிடெக்ஷன் நான் ஆஃப் பண்ண போறது இல்லை. ஏன்னா இந்த ஃபேஸ்ல இருக்கிற இந்த கலர் டோனும் சோ இந்த லைட்டிங்கும் எனக்கு இதுல மாறணும் அப்படின்றதுக்காக இதை நான் டிசேபிள் பண்ணல, இதை நான் எனேபிளே வச்சுக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல இருக்க கம்பேரிசன் வியூவை நான் இந்த இடத்துல கிளிக் பண்றேன். இப்படி கிளிக் பண்ண உடனே எனக்கு ரெண்டு கிளிக்கோடைய நமக்கு ப்ரிவியூ நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை மேட்சஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஸோ ஜஸ்ட் ஒரு முறை நம்ம கிளிக் பண்ணா போதும். ஸோ நமக்கு வித்தின் செகண்ட்ல நமக்கு இங்க இருக்கிற ஒரு கலர் டோன் வித் இந்த ஸ்கின் கலரோட நமக்கு இந்த இடத்துல மாறதை நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ இந்த டபுள் வியூல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் இத கம்பேரிசன் வியூவை நான் ஒரு முறை கிளிக் பண்ண அப்படின்னா சிங்கிள் வியூ கிடைச்சிரும். முன்னாடி இருக்க இதே கலர் டோன் நமக்கு இந்த கிளிப்புக்கும் நமக்கு மேட்ச் ஆகிறத பார்க்கலாம். இப்போ நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நான் பாக்குறேன். ஜஸ்ட் இந்த எஃப்எக்ஸ் அதாவது லூமிட்ரிக் பக்கத்துல இருக்க எஃப்எக்ஸ் நான் வந்து ஆஃப் பண்றேன். ஸோ இது வந்து பிஃபோர், இது ஆஃப்டர், இது பிஃபோர், இது ஆஃப்டர். சோ கைஸ் இது போல நம்ம வந்து ஒரு கிளிப்ல இருந்து இன்னொரு கிளிப்பை நம்ம வந்து கலர் ஈஸியா நம்மளால மேட்ச் பண்ணிக்க முடியும். கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.